உயிரோட பக்கத்துல கூட இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா, அது வேணும்ல. ஒரு பேத்த மட்டும் செய்யாது அந்த. அப்போ எனக்கு அந்த அம்மா உயிரோட இருக்க மாதிரியே ஒரு நினைப்பு இருக்கிறதுனால வர்றாள் சில பேர், என்ன அந்த அம்மா பேசவே மாட்டேங்குது, உட்காந்துக்கிட்டே இருக்கு என்ன அப்படிம்பாங்க. அம்மா இது நிறைவா சிலை செய்திருக்குமா, பேச மாட்டாங்க, பக்கத்துல வந்து போட்டா எடுங்க. வணக்கம் நண்பர்களே. வரலாற்றில் தன் மனைவி மேல இருந்த காதல்னால மும்தாஜுக்கு ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார்னு படிச்சிருப்பீங்க. அது வந்து வரலாற்றுல நம்ம வாழ்ற காலத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு நடந்தது. சமகாலத்துல தன்னுடைய மனைவி மேல கொண்ட அன்புனால சிவகாசியை சேர்ந்த ஒரு பெரியவர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அதை பார்க்கும்போதே மெய் சிலிர்க்க வகையில இருக்கு. தன்னுடைய மனைவி மேல இருக்க அன்புனால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே இருக்க ஒரு சிலிக்கான் சிலையை செஞ்சு தன்னுடைய வச்சு தினமும் பராமரிச்சுட்டு இருக்காரு. அதை நேரில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய சிலை வந்து சிலை மாதிரியே இல்லை, உண்மையிலேயே அவங்க வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து அவங்க மேல இவர் இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் இருப்பாரா, மனைவி மேல இப்படி அன்பு காட்டுற ஒருத்தர் இருப்பாரா அப்படின்றது என்னால இப்போ வரைக்குமே நம்ம எப்படி சொல்றது, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவரை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. உங்களோட பேர் என்னங்கய்யா? இவங்களுடைய பேர் என்ன? என் பேர் PMG நாராயணன். ஒய்ஃபு பேரு N ஈஸ்வரி. நான் சிவகாசியை தான் பிறந்தேன். 1939 வருஷம் பிறந்திருக்கேன். சுதந்திரத்துக்கு 8 வருஷத்துக்கு முந்தி பிறந்தேன். 8 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ உங்களுக்கு சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஒரு 9 வயசு 8 வயசு அவ்வளோதான் இருக்கும். அது பிறகு சிவகாசி ஸ்கூலில் தான் SKCN ஸ்கூலில் படித்து வளர்ந்தேன். 1955 SLC பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு வீட்டினுடைய சூழ்நிலையை கணக்கு பண்ணி வேலைக்கு போனேன். வேலைக்கு இருந்து ப்ரெஸ்ஸில் ரொம்ப நாள் இருந்து அங்கேருந்து வச்சு பிறகு சொந்தமாக ப்ரெஸ் வச்சு எல்லாம் நடத்தினோம். அது முடிவிட்டு எனக்கு 1968 மேரேஜ் நடந்தது. லோக்கலில் தான் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்க. எந்த ஊர் அம்மா? எந்த ஊர் அம்மா? எல்லாம் சிவகாசி தான், அவங்களும் சிவகாசி தான். அங்கே தான் நடந்தது. அப்புறம் 1967 மேரேஜ் முடிஞ்சு ரொம்ப நாளாக எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, பிள்ளைகள் வேறு 4 குழந்தைகள் பிறந்தது, எல்லாரையும் வளர்த்தான். சொந்தமாக ப்ரெஸ் நடந்தது, வளர்ந்தது. 2015 அந்த அம்மாவுக்கு வயசு 65 வயசு ஆனோடனே கொஞ்சம் அந்த சுகரு ப்ரெஷரு நோயினால கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு இறந்துருச்சு. சரி, இப்போ வந்து 10 வருஷம் ஆச்சு அவங்க 11 வருஷம் ஆச்சு இப்போ இறந்து. அதனால அது பிறகு எங்களுக்கு முதல்ல வெங்கல சிலை ஒன்று செய்து வீட்டு வாசல்ல வச்சிருக்கோம். அது உயிரோட்டமா இல்லைன்னு தெரிஞ்சு பெங்களூர்ல சிலிக்கான் சிலை செய்து கொடுக்கறத நெட்ல பார்த்து அறிஞ்சு உயிரோடு அப்படியே அப்படி இருக்க மாதிரி ஆர்டர் கொடுத்து 1 வருஷம் கழிச்சு செய்து கொடுத்த. செலவு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா ஆச்சு. 8 லட்சம் ரூபாய்? ஆமா, உயிரோடு இருக்குங்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய செலவை பத்தி நான் கவலைப்படல. அதை செய்து வீட்டில் கொண்டாந்து வச்சு அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஓப்பனிங் ஃபங்க்ஷன், எல்லாருக்கும் துணி பண்ணி சாப்பாடு எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சு நிறைய 10-5 பேருக்கு எல்லாம் வச்சு செய்து விட்டோம். எப்படி உங்க 2 பேரை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். எப்படி அவங்க எப்படி உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, நீங்க எப்படி அவங்க பார்த்துக்கிட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், கல்யாணத்தை தான் அவங்க கொஞ்சம் பொறுமையா உழைப்பாங்க. தொழிலில் கஷ்டம் ஆரம்பத்தில், அந்நேரம்லாம் எந்த ஒரு முகச்சொலிப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு நாங்கள் இயற்கை வச்சு மெயின்டைன் பண்ணி ராத்திரி முதல்ல உழைச்சி வேலை பார்த்து வந்தோம். இருக்கும் தண்ணி அதோட நல்ல கோஆப்ரேஷனா நமக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. இப்போ இறந்த பிறகு கொஞ்சம் கவலையாக இருந்ததுனால ஏதாவது உயிரோட்டமாக செய்து வைப்போன்னு விசாரித்து பெங்களூரில் போய் ஆர்டர் கொடுத்து செய்து வாங்கி வீட்டில் கொண்டாந்து இந்த மைசூர் மகாராஜா சோஃபா செட்டு மாதிரி அதை உட்கார வச்சு கூட பராமரிப்பு பண்ணுறோம். சேலை மாற்றிக்கலாம், அதில் சட்டை மாற்றிக்கலாம், எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். தலை சீவி பூ வைக்கிற மாதிரி இருக்கும், சட்டை மாற்ற வைக்க எல்லாம் செய்துக்கலாம். எல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்களா? எல்லாம் பண்ணிக்கலாம் நம்மளே. இல்லை ஆளு மருமா இருக்கா, மருமா அவ வந்து பார்த்து சேலை துணி பண்ணி சட்டை மாற்றிக்கிடுவா. இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த சிலை வந்து இப்போ நீங்கள் லேடின்னு இருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் உருவம் எப்படி இருக்குது, உங்கள் கையில் ரேகை எப்படி இருக்குது, உங்கள் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த கையில் இதில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பார்த்த கையில இருக்க நரம்பு முத கொண்டு அப்படியே கையில இருக்க நரம்பெல்லாம் இருக்கும், நகமெல்லாம் அப்படியே ஒரிஜினலா இருக்கும். நம்ம கூட அப்படி ஏதாவது நகை இருக்கும், அந்த ரேகை போறா ஒரிஜினல் சூப்பரா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். கையில பார்த்தா அந்த ரத்த ஓட்டம் ஓடும், ரத்தம் ஓடுறதுக்கெல்லாம் கரெக்டா வரும்.
இந்த இங்கே வேர்க்கும், மூஞ்சில வேர்த்துக்கிட்டே இருக்கும். அது என்னமோ பகவான் அருளா என்னன்னு தெரியல, வேர்க்கும். இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு? நாங்கள் என்ன உயிரோட பக்கத்தில் கூட இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா, அது வேணும்ல. ஒரு உயிரோட இருக்க மாதிரி ஒன்று பேச மட்டும் செய்யாது, அந்த உயிரோட்டமாக அப்படியே இருக்குல்ல. தலை செய்திகள்லாம் இந்த வேர்க்குது, நல்லா வேர்க்குது அல்ல. நாங்களோட பக்கத்துலேயே எனக்கு இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு கவலை இல்லைல்ல, அந்த மாதிரி இருக்கும். இல்ல நான் வந்து இங்க வந்து பார்த்தேன், இந்த சிலை அப்படிங்கறது வந்து வீடு முழுக்க சுத்தி பாக்குற இடம்லாம் அவங்களுடைய போட்டோ தான் வச்சிருக்கீங்க. வீட்டு வாசல்ல வெங்கல சிலை வச்சிருக்கீங்க, அது கூட முன்னாடி வச்சிருக்கீங்க, வாசல்ல இருக்கு. கரெக்ட். இந்த அளவுக்கு எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்து, இந்த எண்ணம் எப்படி வந்தது? அது இயற்கையாவே எனக்கு இப்படி இருக்கணும்னு ஒரு மனதுல தோணுச்சு. வீடு வர கதவு ஜன்னல் இந்த போட்டா அந்த போட்டா அந்த அங்க போட்டா எல்லாம் மாறி மாறி செய்து தொங்க விட்டு வச்சிருப்பேன். பொதுவாகவே நம்ம ஊர்ல இப்ப நான் இந்த பக்கத்து ஊர்னால நம்ம ஊர் சைடு ஒரு என்னன்னா போட்டோ வச்சிருப்பாங்க, ரொம்ப நாள் வந்து பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது என்ன சொல்றது, பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு நினைவு நாள் அன்னைக்கு எடுத்து மாதிரி சாமி விட்டுட்டு மீதி நாள்ல வீட்டுல பூட்டி வச்சிருக்க பழக்கம் நம்ம ஊர் சைடு நிறைய இருக்கும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஏதாவது எதிர்வாம இறந்துச்சு நம்ம கொஞ்சம் மனசு பாதிப்பா இருக்கனால யாரும் போட்டோ ஸ்டுடியோவில் போய் இதை போட்டோ இப்படி செய்து அப்படி செய்து இது பண்ணி எடுத்து சிலைக்கு வெங்கல சிலைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன், இந்த சிலைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன். இப்படி ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்துக்கும் சேலை பண்ணி எடுத்து கொடுத்து சாப்பாடு வயிறார போட்டு எல்லாம் அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாரும் வந்து வீட்லேயும் பார்த்தா வெளியூர்கள்லேருந்து சென்னையிலேருந்து வருவாங்க, கொடைக்கானல் வத்தலகுண்டுலேருந்து வருவாங்க, கோயில்பட்டிலேருந்து வருவாங்க, தூத்துக்குடிலேருந்து வருவாங்க. வந்து வந்து பார்த்து திருநெல்வேலியிலேருந்து ஆள் வருவாங்க. வந்து எல்லாரும் அடிக்கடி வந்தது, லோக்கல் ஆளுகளும் நிறையா வந்தோம். போட்டோ எடுப்பாங்க, இது எப்படியா செய்தீங்கன்னு கேட்பாங்க. உயிரோட்டம் இருக்குன்னு செய்திருக்கேன்னு சொல்லி நின்று கூட வந்து போட்டோ எடுத்துட்டு போவாங்க. வேணுங்கிறது இந்த மாதிரி செய்தி இப்போ வரைக்கும் நடைமுறை ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது அம்மாவுடைய ரோமம் தலைமுடி எனக்கு கொஞ்சம் கிடைச்சிது. அதை அந்த கொடுக்க அங்கே கண்ணாடி பாட்டி அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கேன். அந்த தலைமுடிய உள்ள அந்த புடுவையில நானும் பாதுகாத்து வச்சிருக்கேன், உள்ள இருக்கும். ஏன்னா தலைமுடிக்கு அழிவு கிடையாது, மற்றதுக்கு அழிவு வரும், தலைமுடிக்கு அழிவு கிடையாது. 1000 வருஷம் ஆனாலும் தலைமுடி அப்படியே இருக்கும். அப்போ எனக்கு அந்த அம்மா உயிரோடு இருக்க மாதிரியே ஒரு நினப்பு இருக்கிறதுனால அதையும் பாதுகாத்து வச்சு செய்தார். இதுதான் நம்மளுடைய அந்த செயலுக்கு காரணம். இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது போக நாங்கள் அவுட்டரில் கொஞ்சம் இடம் வாங்கி போட்டு அந்த அம்மா நினைவிடமா அங்கேயும் போட்டா வச்சு இப்போ வந்து போனால் சோத்தை கட்டிட்டு போய் சாப்பிட ஜலக்கா இருக்க, நல்லா குளிக்கிற இடம் போட்டு குளிக்கிறாப்புல ஒரு தோப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நடக்கும். ஒரு நினைவு மணிமண்டபம் மாதிரி அதுக்கு ரெடி பண்ணியிருக்கு. மற்ற எல்லாம் ரெடி பண்ணிட்டு மணிமண்டபம் இனிமேல் கட்டணும். எல்லாமே பிளான் பண்ணி நம்ம வருவாங்க, சோத்தை கட்டிட்டு வருவாங்க, வந்து அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. குளிக்கிற இடம் இருக்கு, தொட்டி கட்டி தண்ணி மேலேருந்து விடுற மாதிரி அது இருக்கு. இதெல்லாம் பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே செய்துக்கிட்டே வண்டி ஓட்டுறேன். அதனால பகவான் தான் ஆயில் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கேன். 87 வயசு ஆனாலும் இன்னும் நமக்கு நான் சைக்கிள் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், 2 வீலர் ஓட்டுவேன், எல்லாம் இப்பயும் ஓட்டுவேன் அப்படின்னு இருக்கு. வந்து பாக்குறாங்க சொன்னீங்களா, அவங்க இதை பத்தி என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வர்றாள் சில பேர் என்ன அந்த அம்மா பேசவே மாட்டேங்குது, உட்காந்துக்கிட்டே இருக்கு என்ன அப்படிம்பாங்க. அம்மா இது நிறைவா சிலை செய்திருக்குமா, பேச மாட்டாங்க, பக்கத்துல வந்து போட்டோ எடுத்து பாருங்க, உயிரோட்டமா இருக்குங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சிலைன்னு தெரியும். இல்லைன்னா சிலைன்னு யாருக்கும் தெரியாது. பார்த்தவங்கன்னா பெருமை போயிடுவாங்க. நான் ஆள்ல உட்காந்துருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன சிலையாக்கும் அப்படிம்பாங்க. அப்படி எல்லாரும் இந்த வந்துகிட்டு இருக்காங்க. ஆளு தெரியாத ஆளு தெரிஞ்சு வந்து வீட்டுல வந்து போட்டோ எடுத்துட்டு போவாங்க. இது இந்த சிலை வைக்கிற எண்ணம் வந்தபோது வீட்டுல இருக்கவங்க எந்த அளவுக்கு அதை ரியாக்ட் பண்ணா, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா எடுத்தது ஈஸியா? இல்ல நான் வந்து ஓரளவு போறாம என்னுடைய முடிவு தான். அவங்க பிறகு அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் நான் ரகசியமா செய்வேன், எதையாவது செய்துட்டு எனக்கு இதுவும் இருக்கு நல்லா இருக்குன்னு அப்புறம் எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணி ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்துனாங்க. உண்மையிலே பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமா, சொல்றது என்னுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து சிவாஜியில காமராஜ் பூங்காக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஒரு 7 தடவை வாடகைக்கு விட்டுருக்கேன். அங்க என்ன செய்வோம், இவ உயிரோடு இருக்கும் போதுல வந்து திருவிழா பார்ப்பாங்க. சித்திரை திருவிழா வரும், கிராண்டா நடக்கும். அங்க வந்து பார்ப்பான். அதனால இந்த சிலையை தூக்கிட்டு போய் அங்க உட்கார வைப்பான். சித்திரை திருவிழாக்கு உட்கார வைப்பான். போற ஆள் வர்றாள்லாம் வந்து பார்த்து அதிசயமா பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு என்னையா விவரம் இப்படி இருக்கு, உயிரோட இருக்க மாதிரி அது இருக்கு எல்லாம் அப்ரிசியேட் பண்ணிட்டு போவாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம். அவங்க ஒவ்வொரு வருஷம் பாக்குறாங்கன்றதுக்காக நீங்க ஒரு வருஷம் கொண்டு போய் அங்க வைப்பீங்களா? பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு நாங்க கொண்டு உட்கார வைப்போம். எங்க கடையில திருவிழா முன்னாள் நடக்கும்.
பத்ரகாளி சித்திரை திருவிழா பதாலின திருவிழாக்கு. அதனால பங்குனி பொங்கல் அங்க மாரியம்மன் கோயில் அங்கிட்டு அங்க நமக்கு வைக்க முடியாது. இங்க வச்சிருவேன், போக்கஸ் லைட் போட்டு வச்சிருவோம், அழகா வரும். அதெல்லாம் அதான் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இப்படி இல்லாம இருப்பாங்கன்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இப்பயும் செய்துக்கிட்டு இருக்கான், பராமரி பண்ணிக்கிட்டு இருப்பான். எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க, யாருமே இப்படி செய்யலையாம்பாங்க. சரி, நமக்கு அதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் கிடையாது. என் மனத்துக்கு பட்டுது, செய்து வச்சு பண்ணிட்டு போறான். அதுதான். ஓகேங்க, வார்த்தை இல்ல, பார்க்கும்போது உயிரோட்டமா அப்படியே இருக்குது. பாக்குறவங்களுக்கு சந்தோஷம்னா செய்து பக்கத்துல நான் இங்க தான் இருக்கு, பக்கத்துல தான் சோஃபா போட்டு படுத்திருப்பேன். 24 மணி நேரம் கூட இருந்தா எனக்கு அதுக்கு மேல சந்தோஷம் இருக்கும்ல. அந்த மாதிரி வாழ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடு பூரா போட்டாதான், வீடு பூரா போட்டான். கண்டிப்பா ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாவே அவங்க இப்ப எப்படி சொல்றது, உண்மையா ஒரு இப்ப நம்ம பேச போய் அவங்களுக்கு தெரியுது இது வந்து சிலிக்கான் சிலைன்னு சொல்லிட்டு. ஆமா, டக்குன்னு பார்த்தா யாருக்கும் சிலைன்னு தெரியாது. அதான் சொல்றேன், நானும் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆள் முத நான் இதை பார்க்கும்போது ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி இருக்கு. இப்பயே நிறைய பேர் காத்தேன், என்ன நம்ம பேச மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. சரி.